அயலிக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்குதா இல்லை வழக்கம் போல மொக்கையா? ஸ்டேஷனில் போலீஸ் சொல்கிறாரு, கோயம்பேடுக்கு நான் ரீசெண்டாக போயிருந்தப்போ அர்ச்சனா மேடம் கிட்ட டிரைவராக வேலை பார்த்த ராஜேந்திரனை பார்த்தேன் மேடம். அர்ச்சனா மேடம் இருந்ததுக்கப்புறம் அவர் மலேசியா போயிட்டதாகவும் போன வாரம் தான் இங்கே வந்ததாகவும் சொன்னார் மேடம் அப்படிங்கிறாரு. அவர் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க அயலி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் மேடம் பார்க்குறேன். எனக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சுது, ஆனால் அவனாக தான் வந்து என்கிட்ட பேசினான் அப்படின்னு சொல்கிறாரு. அயலி ஒன்று சிவா கிட்ட கேட்குறாங்க, அந்த அகிலாண்டேஸ்வரி மேடமும் மலேசியாவிலேருந்து தானே போன வாரம் வந்தேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அம்மாவை நல்லா தெரியும். ஒருவேளை அவங்களுக்கும் இந்த ராஜேந்திரன் அம்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாரு, எக்ஸாக்டாக தெரியுமா நம்மளால சொல்லிட முடியாது அயலி. இருந்தாலும் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் கேட்டுப்பாரு அப்படிங்கிறாரு. உடனே அயலி வந்து அகிலாண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு இப்போ தான் கால் பண்ணணும்னு நினச்சேன் அயலி, நீயே ஃபோன் பண்ணிட்ட. இப்போ நம்ம இடத்துல ஒரு முக்கியமான பூஜை இருக்குது, நீயும் சிவாவும் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அயலிக்கு ஒன்றுமே புரியல. அகிலாண்டேஸ்வரி எதை பற்றி பேச போகிறாங்க, யாரை காட்ட போகிறாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.